வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நார்மலாக இந்த தங்கம் இப்போ பெரிய லெவலில் பேசப்படுகிறது, சில்வரும் பெரிய லெவலில் பேசப்படுகிறது இல்லையா? ஸோ இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றி தான் பேசப்போகிறோம். அதாவது நிறைய வழிமுறைகளில் தங்கத்தில் முதலீடு செய்யலாம் என்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருக்கும் நிறையாவே கிடைச்சிட்டு இருக்கும். அதை பற்றி நான் உள்ளுக்குள்ளே போகல. தங்கம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாக கிளிட்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஷைனில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்த பின் பார்ப்போம்ங்கிறத விட வருமுன் காப்போம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அது மெயினாக இந்த டிரான்சாக்ஷன் டிஜிட்டல் கோல்டு த்ரூ யூபிஐ இருக்குது பார்த்தீங்களா? அது ஜான்வரி 2025 76.6 கோடியாக இருந்தது. 761.60 கோடியாக இருந்தது. இந்த ஆகஸ்ட் மாதம் 1183 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த டிஜிட்டல் கோல்டில் வந்திருக்கு. இந்த ப்ரைசிங் ஆஃப் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டு வாங்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் எந்த இடத்துலலாம் தவறுதல் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ரெகுலேட்டட் என்ட்ரி உள்ளுக்குள்ளேயே வரலைங்க. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எடுத்திங்கனாக்கா சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. இது ரிசர்வ் பேங்கோடைய பதிவுள்ள இருக்குது. அதுமாரி நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டு இடிஎஃப் ஸ்டாக் மார்க்கெட் மூலிமா வாங்கிறது கம்ஸ் அண்டர் த செபி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கக்கூடிய ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் கம்ஸ் அண்டர் செபி. பட் இது எதுலேயுமே வராது. ஸோ ரெகுலேட்டட் இல்லாததில் பண்ணும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய சங்கடங்கள் இருக்குது. அதை வாங்கக்கூடாதுன்னு இல்லை, நிறைய சங்கடங்கள் இருக்குது. நாளை மறுதினம் நீங்கள் போய் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே போய் கேட்பீங்க, யார்கிட்ட போய் பண்ணுவீங்க? ஸோ அதனால் வந்த பின் பார்ப்போம் என்பதை விட வருமுன் காப்போங்கிறது நல்லது. என்றைக்குமே நம்ம ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்ட்டு எந்த விஷயத்தையும் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. அந்த வாங்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லணும் இல்லையா? அதாவது விதிமுறைகள், அதனுடைய எப்படி வழக்கில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால் மெயினாக இதில் மெயினாக இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் த யங் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் இது உள்ளுக்குள்ளே போயிட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஒன் டே இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு டூ எனிதிங்னா அப்போ என்னாகும், பேனிக் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்க்கும் பொழுது என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க்கை எப்படி உங்களால் பண்ண முடியும், ஹவு டு வெரிஃபை கோல்டு இஸ் ஸ்டோர்டு, எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கணும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான யார் அதை பேக்கப் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பண்ணாமல் ஜஸ்ட் லைக் பண்ணுவது நல்லதில்லை. இப்போ இடிஎஃப் கோல்டு எடுத்திங்கன்னா அதுக்கு உண்டான அளவு அவங்க பார்த்தீங்கன்னா அதை கோல்டில் ரிசர்வ் வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு தான் அவங்க இடிஎஃப் கோல்டை விட முடியும். நாட் லைக் தட் இப்போ ஒரு 100 கோடிக்கு கோல்டு கை வச்சுருக்காங்கன்னா 1000 கோடி கோல்டு இடிஎஃப் போக முடியாது. என்ன இருக்கோ அதுக்கு தான் போக வேண்டும். ஸோ அதனால் அதை பார்க்க வேண்டும். இரண்டாவது, சந்தைகளில் ஏற்ற இறக்கங்கிறது சகஜமாக இருக்கும். இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஏன்னா இது உலகளாவிய சந்தைகளை பொறுத்து தங்கம் வெள்ளி ஏறுகிறது. அதுமாரி வெள்ளியில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, சார் இப்போ முன்னாடி உள்ளதெல்லாம் பார்த்தோன்னா திடீர்னு விழுந்ததுன்னா அதில் பாதாளத்தில் விழுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அந்த காலம். நம்ம எங்கே உட்காந்துருக்குறோம், வி ஆர் இன் கிகா எக்கானமி. தட்டினா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அன்றைக்கி அது மாதிரிலாம் விஷயமே தெரியாது. நம்பர் 1. நம்பர் 2, அன்றைக்கி ட்ரேட் பண்ணவங்க எத்தனை பேர்? 1000 பேர். இன்றைக்கி ட்ரேட் பண்ணவங்க எத்தனை பேர்? பல கோடி. அது தவிர இன்ஸ்டிடியூஷன்லாம் உள்ளே பூந்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுடைய டைனமிக்ஸை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ சில்வரில் ட்ரேட் பண்ணுறீங்களா, ட்ரேட் பண்ணும் பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பார்க்க வேண்டும், எந்த இடத்துல வாங்கி வைக்கும் பொழுது அது ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர்னால் என்ன பண்ணணும், இதெல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணணுமே தவிர 1920 சில்வர் இப்படி விழுந்தது, 1960 சில்வர் விழுந்தது அதனால் அதேமாதிரி விழுந்தாருன்னா விழாது. இறங்காமல் இருக்காது. எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஏறினா அது ஒரு இறக்கம் இருக்கும். ஏறினா இறங்கணும், இறங்கினா ஏறணும். ஆனால்
அந்த ஏற்ற இறக்கத்தில் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குது. அதுக்கு நம்ம நிறையாவே சொல்லியிருக்கோம். நம்பர் 1 என்ன சொன்னோம்? சில்வரை பொறுத்தவரையிலையும் இட் இஸ் யூஸிங் ஆன் ஆல் த இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி சேவிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு சில்வரை உபயோகப்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது, சில்வரினுடைய ஃபிசிக்கல் சில்வர் வந்து உபயோகத்தில் இல்லை. ஃபிசிக்கல் சில்வர் தேவைப்படுது. டிமாண்ட் இஸ் மோர். ஓகே. மூன்றாவது, நிறைய வந்து சில்வரில் இடிஎஃப்பில் வந்து வாங்குகிறாங்க. ப்ளஸ் எம்சிஎக்ஸில் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணியிருக்கான். பிஎஃப்ஆர்டிஏ, இபிஎஃப் ஃபண்ட்ஸ் எல்லாமே உள்ளே வந்திருக்கானுங்க. ஸோ அவங்க கொண்டு வந்து ஒரு 50,000 கோடியை உள்ளே கொண்டு வந்தான்னா அது தகுந்த தான் மார்க்கெட்டில் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ரெண்டாவது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபண்ட்ஸு அதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அதில் கோல்டு சில்வர் ஹெட்ஜ் பண்ணலாங்கிறான். ஸோ இதேமாதிரி நிறையா புது விதமாக சந்தைகள் உள்ள ஊரில் வரும்பொழுது எதை செய்கிறது என்று தெரியாமலே அது ஏறிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த லெவலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பொழுது அதிகமாக வச்சுருக்கிறவங்க 50% ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். மீதி உள்ளவங்க ரன் பண்ணுறவங்க ஒரு 4-5 வருஷம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ரன் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கம் என்பது இருக்கும். மேலும் நம்மளுடைய நாளைய சிறப்பு பதிவிலே தீபாவளி அன்று எதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும், மார்க்கெட் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.